ப்ரைஸ் லாட் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் சீஃப் கெஸ்ட்டாக இங்கே வரல, நான் சாரோட ஸ்டூடெண்ட்டாக தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் காலேஜ் படிக்கும்போது சார் தான் என்னோட ப்ரொஃபஸர். ஆக்சுவலாக எல்லாருக்கும் அவர் ப்ரொடியூசர், எனக்கு அவர் ப்ரொஃபஸர். ஸோ அவர் தான் என்னை ஃபர்ஸ்ட்டு கேமராவில் பார்த்துட்டு உனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு அப்போ சொன்னார். எனக்கு 2018 சொன்னார். அது எனக்கு பெருசாக அப்போ தெரில, ஏன்னா மதுரை பொண்ணு ரொம்ப மைண்ட் வந்து நேரோடாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் அங்கே இருக்கும்போது அவ்வளோ தெரில. சென்னையில் ஏதோ ஒரு வாய்ப்பு கிடச்சி நான் வரும்போது ஃபர்ஸ்ட் நான் கடவுளுக்கு தேங்க் பண்ணி அடுத்த கால் நான் சாருக்கு மட்டும்தான் பண்ணேன். சார் அண்ட் மேம் தான் என்னை வந்து ஃபர்ஸ்ட் என்னை ஃபிலிம்குள்ளே பார்க்கலாம், டெலிவிஷனில் நீ வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னை வந்து என்கரேஜ் பண்ண ஒரு குரு எனக்கு. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சார் வந்து படம் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னார், ஆரம்பிக்கிறதுலேருந்து நான் அப்டேட்டடாக தான் இருக்கேன் சார் கூட. சொன்னார், விஜய் வச்சு தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ சார் விஜய் வந்து குட்டி பையன் எப்படி எல்லாம் சொல்லும்போது இப்போ நேரில் பார்க்குறேன், ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறேன். ஆக்சுவலாக ஹீரோ, அப்கமிங் ஹீரோ அவங்க கூட நடிக்க நானும் வந்து வெயிட்டிங். ஸோ வந்து கடவுளுக்கு தேங்க்யூ. அப்புறம் இவ்வளோ பெரியவங்கெல்லாம் வந்திருக்காங்க, எனக்கு ஒரு மாதிரி ஷிவரிங்காக இருக்குது. இதுவரையும் நான் இவ்வளோ பெரிய ஆட்களோடு நின்று ட்ராவல் பண்ணதில்லை, இந்த மாதிரி மேடையில் உட்காந்ததும் இல்லை. சார் வந்து என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாரு. ஆனால் நான் ரொம்ப பணிவோட ஒரு ஸ்டூடெண்ட்டாக இங்கே வந்து சந்தோஷமாக இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி கொடுக்க நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக என்னால் எவ்வளோ முடியுமோ கண்டிப்பாக நான் பண்ணி கொடுப்பேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். சுமையா மேடம்க்கு நன்றி. ஏன்னா என்னுடைய முதல் நான் டைரக்ஷன் பண்ண படம் கமலா தேட்டரில் ஆடியோ லான்ச் பண்ணும்போது அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம். மதுரை 16. ஸோ இந்த படம் இன்றைக்கி இந்த அளவுக்கு இங்கே வந்து நிற்கிதுன்னா வந்து முழுக்க ஜீன் சார் தான். ஏன்னா நாங்கள் ஒரு மார்ச் மாதம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது சார் அங்கே இருந்தார். அங்கே இருந்துட்டு அதிலேருந்து எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நடந்த நிறைய இசை வெளியீட்டு விழா மேடை எல்லாத்துலேயுமே வந்து டெய்லி வந்து பார்ப்பார். அவர் பார்த்துட்டு இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து எப்படி கொண்டு சேர்க்கணும்னு அவ்வளோ உழைச்சிருக்காரு. நான் மதுரையில் கூட அவரை பார்த்துருக்கேன். அவர் வீட்டுக்கு போகிறாரான்னு கூட எனக்கு தெரியல. இன்னொன்று என்ன, 2 பேருமே அவங்க மேடமும் சேர்ந்து தான் வந்து இந்த ஒர்க்லாம் அவ்வளோ கோஆர்டினேட் பண்ணாங்க. எல்லாமே வந்து விஜய்க்காக தான். ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட பண்ணார். நான் ரொம்ப லேட்டாக தான் அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்த அப்புறம் தான் அவர் தான் ஹீரோன்னு நினச்சேன். மதுரையில் நான் பார்க்கும்போது சார் கொஞ்சம் கருப்பாக இருந்தார், இப்போ ரொம்ப கருப்பாக இருக்கார். அந்த அளவுக்கு வந்து அவர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. இன்னொன்று, நிறைய படங்களில் வந்து இன்றைக்கி ரிலீஸ்க்கு வரும்போது வந்து லாஸ்ட் மினிட்லலாம் வந்து 100ல் வந்து ஒரு 50% படங்களில் வந்து டைரக்டர் இருக்கிறது இல்லை. அது ப்ரொடியூசர்ஸ்க்கும் டைரக்டருக்கும் ஒரு மனஸ்தாபம் வந்துடும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டைரக்டர் வந்து அவருக்கு ஒரு பையன் மாதிரி கூடயே இருந்து எல்லா ஒர்க்கும் பார்த்தாரு. இன்றைக்கி காலையில் கூட வந்து சிட்டியில் வந்து எனக்கு ஒரு 6 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் அடித்தார். நான் தூங்கி வந்திருக்கும் போது ஃபுல்லாக போஸ்டர் ஓட்டினது எல்லாமே பார்த்துட்டு, சார் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முதல் கால் 6 மணிக்கு பண்ணார். நேற்று நைட் அவர் போகும்போது வெடிகாலம் 3 மணி இந்த ட்ரெய்லர்லாம் ஃபுல்லாக எல்லா ஒர்க்லாம் ஃபைனல் பண்ணி செக் பண்ணிட்டு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டெடிகேஷனாக மதுரை 16 அப்படின்ற இந்த படத்தை இவ்வளோ பெரிய மதுரையிலேருந்து வந்து கொண்டு வந்து இன்றைக்கி வந்து இங்கே சென்னையில் ஒரு பெரிய விழா நடத்துறதுனா ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த படம் வந்து மதுரையில் நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு களம் அது பேசப்பட்டிருக்கு. ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா அந்த லாக்அப் டெத் அப்படின்றது இப்போது கரண்டில் வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டு ஒரு பெரிய பிரச்சனையும் தமிழ்நாட்டில் நடந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான பதிவு இந்த படத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் அடுத்த லெவலுக்கு இந்த மாதிரி முக்கியமான கதைக்களம் பண்ண நிறைய பேர் வருவாங்க. கண்டிப்பாக வந்து சின்ன படங்களுக்கே உண்டான பிரச்சனை ரெகுலராக இங்கே இருக்குது. தேட்டர் கிடைக்கிறது, அது கொண்டு போகிறது, அதெல்லாமே. அதாவது முதல்லலாம் நிறைய பெரிய கதாநாயகர்கள், மியூசிக் டைரக்டர்ஸ் இந்த மாதிரி அவங்கக்கிட்டலாம் கொடுத்து நம்ம கதை சொல்கிறதுக்கு போன காலம் போய் இன்றைக்கி படம் எடுக்கும் நிறைய சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் லுக் போஸ்டராவது கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி கொடுக்கலாமான்னு சொல்லி நிறைய பேர் தேடுறாங்க. ஸோ ஜார்ஜ் அண்ணா சொன்ன மாதிரி தான் அவங்க எல்லாருக்கும் இந்த மேடையில் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், உங்களை கேட்டு யாராவது சின்ன படம் சார்ந்தவங்க ஏதோ எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு போஸ்டராவது ரிலீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லா பெரிய நாயகர்களில் அவங்கள அணுகிறவங்க முடிஞ்சால் பண்ணி கொடுங்க. இதுதான் சின்ன படங்களை நீங்கள் வாழ வைக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா உங்கள் மூலிமா ஒரு 1000 பேர்கிட்ட போகும்போது உங்களுக்கு ஒரு 10 பேர் படம் பார்க்க வருவாங்க. அந்த 10 பேர் 100 ஆகும் அப்படின்றது மட்டும்தான் அதோட கான்செப்ட். ஸோ ரொம்ப நன்றி. மதுரை 16 விரைவில் திரையரங்கில் வரும்போது நீங்கள்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணணும். நன்றி. வணக்கம் எல்லாத்துக்கும். இங்கேயும் வணக்கம் சார். என் பேர் அஸ்வின். இது என்னோடய முதல் படம். ஃபுல் படத்தை வந்து
இப்போ ஃபியூச்சர் ஃபிலிமாக ஃபஸ்ட்டு படமாக இதான் நான் என்னோட எடிட்டிங்கில் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு எனக்கு ஜீன் சார், என்னோட பிரசன்னா சார், ஜான் சார், மேம், நீங்கள், ஜெரோம், எல்லோரும் விபிஸ்டி எல்லோரும் ஆக்ட் பண்ணி நல்லா இந்த படத்தை ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காங்க. எல்லோரும் பாருங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும் கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெறும் நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். ஆக்சுவலாக ஃபஸ்ட் மூவினால் நிறையா பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க சார். நிறையா பேருக்கு தேங்க்யூ சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு 5 minutes எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் மேட்ரு வந்து அப்பா அம்மா ஆறுமுகம் மீனா 2 பேருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரு. திடீர்னு விட்டுட்டு வந்தப்போ ரொம்ப பதறிட்டாங்க, என்ன ஆக போகுதுன்னு தெரியாமல். ஸோ கான்ஃபிடென்ஸ் கொடுத்து இங்கே வரைக்கும் வந்திருக்கேன். ஸோ அதே மாதிரி சார் டீமில் எல்லாருக்குமே எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியிருக்கு. நான் குட்டியாக டக்குன்னு சொல்லிடுறேன். மியூசிஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் என் மென்டாஸ் அஸ்வின் அண்ணன், விஆர் யோகேஷ், அப்புறம் வந்து பரத் அண்ணன், ரோமியோ மூவியோட மியூசிக் டைரக்டர். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்டார்ட் அப் சிங்கம்னு விஜய் டிவியில் ஷோ பார்த்துருப்பீங்க. அதுக்கு நான் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக ஆஹா ஓடிடியில் வந்து மதுரை பையன் சென்னை பொண்ணு அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. அதுக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் நான் தான் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே ஆரம்பித்த என் டீம் வந்து இப்போ வரைக்குமே எல்லோரும் கன்யூஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனக்கு இது இங்கே தான் இந்த ஸ்டேஜில் தான் அவங்க எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ வெப்ஸ்டர் கிட்டாரிஸ்ட்டு, சுஜித் வயலினிஸ்ட், முத்து தீபக் ட்ரம்ஸ், தீபக், சந்தோஷ் ஆட்ரிக்கு, வர்ஷா, மோனிஷா, ஜனனி கிருபா, ஹரிஷ்மா, அப்புறம் முக்கியமாக இந்த ஃபஸ்ட்டு சாங் நீங்கள் கேட்டிங்களா, அதை பாடின ஷிபி அண்ணன் தான் ஹுக்கும் சாங் பாடினவர். ஸோ நாங்கள் கேட்டோன்றதுக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் டக்குன்னு வந்து பாடி கொடுத்தாரு. மேபி அந்த சாங் அவர் பாடினனால தான் சாங் வந்து எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப லைக் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய டீம் மெம்பர்ஸ், மதுரையில் இருக்க டீம் மெம்பர்ஸ், ஏன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்தப்போ, ஏன்னா நான் ஸ்டுடியோ பில்ட் பண்ணி இப்போ தான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் மதுரையில் இண்டிபெண்ட்டாக. ஸோ அந்த டைமில் கூட இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன். அப்புறம் படத்தை பற்றி எப்படியும் நிறையா பேசுவாங்க. பட் இந்த மதுரை 16 பற்றி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மதுரை 16 தான் வந்திருக்கேன். என்னோடய ஹோம் டவுன் அதுதான். நாங்கள் எங்கள் லேண்ட்ஸ்கேப்பை பொறுத்த வரைக்கும் அங்கே மியூசிக்கோ இல்லை ஒரு ஃபிலிம் மேக்கிங்கோ அப்படின்னாலே ஒரு ஷார்ட் ஃபிலிமை 3 minutes பண்ணுறது இப்படி இருந்துச்சு. பட் ஆனால் இன்றைக்கி அங்கேருந்து, ஏன்னா இந்த ஸ்டேஜுக்கு நான் நிறையா தடவை இங்கே பார்க்க வந்திருப்போம்ல, இது எவ்வளோ பெரிய ஸ்டேஜ்னு நமக்கு தெரியும். ஸோ இங்கே எனக்கு இந்த இடத்துல என்னை ஏற்றின ஜீன் சாருக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், மறக்க மாட்டேன் சார். அதே மாதிரி ஒரு 6 monthsக்கு முன்னாடி வந்து எனக்கு நிறையா மூவிஸ் லைனப்பில் இருந்துச்சு. ஒரு 6 ஃபீச்சர் ஃபிலிம் இப்போதைக்கு பண்ணி முடிச்சாச்சு, எல்லாமே வெயிட்டிங் ஃபார் ரிலீஸு. பட் ஆனால் ஜீன் சார் வந்து என்கிட்ட அடித்து சொன்னாப்புல, நீ என்ன வேணால் பண்ணு, நம்ம படம் தான் ஃபஸ்ட்டு, நான் தான் உன்னை மேடல் ஏற்றுவேன்னாரு. சொன்ன மாதிரியே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாப்புல. நான் நம்பலை, உண்மையிலே நம்பலை. சார் இன்னும் இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க, எப்படியும் இன்னும் ஒரு வருஷம் ஆக்கிடுவாங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் இப்போ தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம விரட்டி எல்லார்ட்டையும் வேலை வாங்கிட்டாங்க. யாரையுமே விடலை. மிக்ஸ் இன்ஜினியர் அங்கே கதறாரு, ஒரு பக்கம் டிஓபி ஒரு பக்கம் கதறாரு முடிக்கிறதுக்குள்ளே. ஸோ ஒரு வழியாக தேர்த்தி புல் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸு எவ்வளோ கஷ்டப்பட்டு வருதுன்னு ஆல்மோஸ்ட் இங்கே நிறையா நீங்கள் இன்டர்வியூஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு 1000 crores ஃபிலிம்ஸுக்கு என்ன ஒரு இன்புட் கொடுத்து ப்ரொமோட் பண்ணுறீங்களோ அந்த சப்போர்ட் எங்களுக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பாருங்கள், படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் வணக்கம். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு மெயின் ரீசன் எங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் வைஷு அக்கா. அவங்க தான் என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸு. இல்லை, ஃபஸ்ட்டு மூவி, ஸோ அதனால் அவங்க தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அதான் ஜான் சார், ஜீன் சார், விஜய் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் ரொம்ப, இந்த மூவிக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு. தென் ஃபேமிலி, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நல்லாயிருக்கும் இந்த மூவி, பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்ஸ். Praise the Lord. Thank you so much, Sumaya, for mentioning that social work activities. Usually, thank you. Sorry, sir. So, usually, thank you, Sumaya. Marudiya, one more pair. Praise the Lord. Thank you, sir. Thank you so much, Sumaya, for mentioning that social work activities, because நிறைய இடத்துல அது யாரும் சொல்கிறதில்ல. நல்ல தெரியணும்னு இல்லை, ஆனால் அது தெரிஞ்சால் இன்னும் ஒரு 4 பேருக்கு எக்ஸ்ட்ரா செய்யலான்னு சொல்லி ஒரு இதுதான். இப்போ நம்ம பாலா செய்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். அண்ட் இது நான் ஒரு நடிகன் அப்படிலாம் நான் இதுக்கு வரல. ஏன்னா இது எங்கள் அத்தை மகன் ஜீனு, அவங்க ஒய்ஃபு, என் மருமகன் தான் ஹீரோ. ஸோ அப்படின்னும்போது கட்டாயமாக இது ஒரு குடும்ப விழா.
ரோபோ இல்லைன்னா எங்கள் கண்டென்ட் ஸோ சச் அ லவ்லி பர்சன் ரோபோ. அண்ட் ராஜன் சார், பேரரசு சார், அண்ட் எல்லாருக்கும் அவங்க பக்கத்தில் உட்காரதுக்கு வாய்ப்பு கொடுத்த என் ஜீனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இது வந்து என்ன சொல்கிறேன்னா, எல்லோரும் படத்தை பற்றி நிறையா சொல்லுவாங்க. ஏன்னா வந்து டெக்னிக்கலாக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, ஜெரோம் விஜய் எப்படி நடிச்சிருக்கான், ஆடியிருக்கான், ஸ்டன் பண்ணியிருக்கான் அப்படின்றது எல்லாமே நிறைய பேர் பின்னாடி சொல்லுவாங்க. எனக்கு என்ன எப்பயுமே சொல்கிறது தான், எப்பயுமே நான் வந்து மீடியா மூலமாக கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து பெரிய நடிகர்கள் கிட்டலாம் நாங்கள் நிறையா முயற்சி செஞ்சோம். இதை வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கோ அண்ட் ஆடியோ இது பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு கேட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து சொந்தங்கள் தான் இங்கே வந்து எங்களை எல்லாருமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இவங்க ஏன் இதை நம்ம வந்து அவங்க ஒரு நாள் ஒதுக்கி, நானும் சுமையாகவும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு மாதிரி தான், இதை ஒரு நாள் ஒதுக்கி ஒரு சிறிய படங்கள் பெரிய படங்கள் நம்ம சொல்லுவோம். இது சிறிய படம்னு கட்டாயமாக சொல்லிடவே முடியாது. ஏன்னா அந்த படம் ஃபுல்லாக பார்த்தேன். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. இந்த படம் ஜெயிச்சா இது பெரிய படம் தான் கட்டாயமாக. ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு 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 ஹாஃப் அ டே ஒரு ஒதுக்கி ஹீரோஸ் வந்து இவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கொடுக்கலாம். இதனால் என்னென்னா எங்களுக்கு வந்து கோடியாக வந்து பணம்லாம் வந்துட போகிறதில்ல. என்னென்னா ஒரு ரீச் தான். இப்போ 1000 பேர் 2000 பேர் ரீச்னா அவங்களாம் ரிலீஸ் பண்ணால் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் பேர் பார்க்க போகிறாங்க. இப்போ பார்த்தா வந்து இந்த மாதிரி எங்கேருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னே தெரியல ஜி. அவன் வந்து இன்னும் 4 படம் ப்ரொடியூஸ் பண்ணுவான், ஒரு 100 குடும்பம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரு ஆதங்கம் தான் எனக்கு. அந்த ஆதங்கத்தை வந்து சக்தி சரவணன் சார் அண்ட் பிரசன்ட் மீடியா நான் இதை சமர்ப்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா வந்து எங்கே போனாலும் இது என்னடா இவன் இப்போ பார்த்தாலும் இதே சொல்லிகிட்டு இருக்கான்றது எல்லாருமே கேட்பாங்க. ஆனால் வந்து எனக்கு ஒரு நடிகனாக எனக்கு ஒரு ஆதங்கம். ஏன்னா ஹரி உத்ராவுக்கு தெரியும், வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கணுன்னா நாங்கள்லாம் இறங்கி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேருந்து எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன். ரோபோ சங்கரும் சரி, அதே மாதிரி நிறைய எங்களுடைய விஜய் டிவி நண்பர்கள் நிறைய பேர் வந்து இறங்கி செய்வாங்க. இந்த டெலிவிஷனை தாண்டி ஹீரோஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் வேண்டி விரும்பி நான் கேட்டுக்கிறேன். அண்டு ஜீன் ஃபஸ்ட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லும்போது, எனக்கு இந்த ஃபீல்டுலேயே வந்து ரொம்ப பாலை போல் உத்தமமான ஒரு மனிதன் யார் அப்படின்னு சொன்னால் சிவானி செந்தில் தான் எனக்கு தெரியும். ஸோ அவருடைய நம்பர் தான் நான் ஜீன்கிட்ட கொடுத்தேன். நீங்கள் வந்து தி பெஸ்ட் பர்சன் அவர் தான். சரி, இன்றைக்கி வரைக்கும் சக்கரவர்த்தி சார் கூட சேர்ந்து அவர் அப்புறம் சார் அவங்க கூடலாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி இந்த விழா நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு சிவானி செந்தில் தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் டு த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் மதுரை 16 ரொம்ப என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிரசன்ட் மீடியா தயவு செஞ்சு ஒரு நல்ல படம், ஏன்னா தமிழ் மக்கள் நல்ல கண்டென்ட்டை என்றைக்குமே வரவேற்பாங்க, என்றைக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க, என்றைக்குமே கை கொடுத்து தூக்கி விடுவாங்கன்ற நம்பிக்கையில் மதுரை 16 என் மருமகனுக்காக வந்து கடவுளை வேண்டி விரும்பி உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் டூ சப்போர்ட். ப்ளீஸ் நீங்கள் தான் இதை எடுத்துகிட்டு போகணும். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. குட் ஈவினிங் எல்லாருக்கும். வந்திருக்க கெஸ்ட் எல்லாத்துக்குமே குட் ஈவினிங். ப்ரெஸ் பீப்புள் எல்லாருமே குட் ஈவினிங். நான் இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். படத்தை பற்றி சொல்லணுன்னா நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறது தான் எல்லாமே. அண்ட் இந்த படத்துக்கு எனக்கு சான்ஸ் கொடுத்த எங்கள் ப்ரொடியூசர், ஆக்சுவலாக ப்ரொடியூசர்லாம் கிடையாது, எங்கள் டேடி. எங்கள் டேடி மம்மி அப்படி தான் படத்தில் ஒரு ஃபேமிலியாக தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிருந்தோம் ஃபுல்லாமே. அண்ட் ஜான் அண்ணா டேரக்டராக பார்க்குறதோ அவர் அண்ணாவை பார்த்து தான் அதிகம். அண்ட் ரிஸ்வான் அண்ணா, எடிட்டர் அண்ணா, சந்தோஷ் அண்ணா, எல்லாருமே நாங்கள் ஒரு அண்ணா ஒரு ஃபேமிலி அப்படி தான் பண்ணிருந்தோம். அண்ட் நான் ஒரு டான்ஸர், நான் ஆக்டிங் செகண்டாக தான். அப்புறம் ஃபுல்லாக ஐயோ பதறது. ஓகே, நான் ஒரு கொரியோகிராஃபர், ஆக்சுவலாக டான்ஸர். நான் ஒரு டான்ஸராக ஒரு ஆக்டராக நான் ரெகனைஸ் பண்ணி இந்த ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டு ஜீன் டாடிக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சான்ஸ் கொடுத்த இந்த டீம் மற்றும் இறைவனுக்கு நன்றி. ஜீன் சாருன்னு சொல்கிறத விட டேடின்னு சொல்லலாம். எதுக்குன்னா ஃபஸ்ட்டில் இருந்து விஜய் எப்படி பார்க்குறாரோ அதே மாதிரி தான் எங்களையும் பார்த்தாரு. டெய்லி மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தார். அதே மாதிரி கேமராமேன் அவர் வந்துட்டு எப்படி எந்த ஷார்ட் வச்சா உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணார். எடிட்டர் அதுவும் சூப்பராக போயிருந்துச்சு. நாங்கள் படம் பார்த்தோம், ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சார். படம் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ.